வாத்தியார் விஷயத்தில் அவ்வளவு சீக்கிரம் கையை கழுவிட முடியாது பண்ணையார். கேபிஏ மருத்துவச்சி தெரசாவோட மகன் ஜான், பிரபல கொள்ளைக்காரன். வாத்தியார்கிட்ட கல்யாணத்துக்கு 25,000 ரூபாய் சீதனம் தரேன். நீதான் கொள்ளைக்காரன் என்று எப்படி தருவ? குறுக்க பேசாத. என் தலைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல 50,000 ரூபாய் விலை வச்சிருக்காங்க. உன் தலைக்கு 50,000. அந்த 50,000 நான் உனக்கே தரேன். நீ நாளைக்கே வாத்தியார் வீட்டுக்கு போற, சம்பந்தம் பேசுற. பேசுறியா? பேசுவியா? பேச்ச மாத்த மாட்டிய? மாறுன. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இங்க வந்து போன விஷயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சது. என்னங்க பண்றீங்க? தண்ணிய குடிக்கிறேன். இப்படியா குடிக்கிறது? எப்படி வேணாலும் குடிப்பேன், எப்படி வேணாலும் முடிப்பேன். என்ன வளர்றீங்க? என்ன குடிக்க போறீங்க? யார கூப்பிடுறீங்க? திதிய சார் பண்ணையார் வரா சார். பண்ணையாரா? வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. சொல்லி சொல்ல வேண்டியதில்லை, உட்காருங்க. இருக்கட்டும், கிட்ட வாங்க. வாத்தியார் ஐயா, வர்ற முகூர்த்தத்துல நாம 2 பேரும் சம்மந்தி ஆக போறோம். பிள்ளைவாள், நீங்களா சொல்றீங்க? நானா சொல்றேன்? அவன் சொல்றான். எவன்? மறைஞ்சிருந்த ஆட்டி வைக்கிறானே அவன். ஓஹோ, தெய்வத்தை சொல்றீங்களா? திருடனை சொல்ற மாதிரி சொல்றீங்களே. எனக்கு 2 ஒண்ணுதான். நான் ரொம்ப நொந்து போயிருக்கிறேன். நீங்க வேற. பாத்தியாரையா, உங்க குழப்பம் எனக்கு புரியுது. ஆனா ஏன் குழப்பம் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கும் குழப்பமா? யாருக்கு குழப்பம் இல்ல. என்ன சொல்றீங்க? நீர் வாத்தியாராச்ச, ஒவ்வொன்னும் விளக்கமா சொல்லி தொலையணும். எப்படியோ உம்ம பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் ராத்திரியே நிச்சயம் பண்ணிட்டேன். நீரு நானும் சம்பந்தி ஆகணும்னு தெய்வ சங்கல்பம், திருடன் சங்கல்பம், ஏதோ ஒண்ணு. கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை கவனியம். பிள்ளைவாள், ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய கடமையா நினைச்சு நீங்க கேட்ட தொகையை நான் எப்படியாவது கொடுத்துருவேன். ஒண்ணு நீர் கொடுக்கணும், இல்ல அவன் கொடுக்கணும். ஓஹோ, தெய்வத்தை சொல்றீங்க. ஏதோ ஒண்ணு. நான் பணம் வாங்காம விட மாட்டேன். சார் பாஸ்கர், மாலா, வெங்கடசேஷன், சோமசுந்தரம் எம்எல்ஏ, அவ்வளவுதான்டா. சார், நம்ம ஜானுக்கு எழுதலீங்களே. அடடே, நம்ம ஜான்? ஆமா, எஃப் ஜான் இல்ல, எஃப் ஜான். நம்பர் ஏண்டா, அவனுக்கு தான் விலாசமே கிடையாது. எங்க இருக்கானோ அந்த ஜான்? இந்த ஊர் இருக்கிறான் சார். நீங்க கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா அவனை கண்டிப்பா புடிச்சு போடலாம் சார். John, stay there. Otherwise I will shoot you. கமிஷனர் வர்றாரா? அவர்தான் என்ன அனுப்பி வச்சாரு. அப்ப வாங்க. என்னது போலீஸ் எல்லாம்? இது என்ன சாதாரண கல்யாணமா? இவரை விட முக்கியமான ஆளுகள்லாம் வர்றாங்க ஐயா கல்யாணத்துக்கு. பந்தோபஸ்து வேணாமா? நமக்கு ஒண்ணும் புரியாது. முக்கியமான எம்எல்ஏ சாரா? வாங்க. வணக்கம் வாத்தியார் ஐயா. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். வர வேண்டியது என்னுடைய கடமை சார். கூட்டம் சேரத்துக்கு முன்னால உள்ள வந்துருக்கோம். அதுவும் சரிதான். ஓம் கங்கே தயமுனே. ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க சொன்ன நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரிங்க. வணக்கம். நீ ஸ்கூல் டீச்சர் தானே? இருக்குது. காசு அனுப்பிட்டுமா? இங்க உட்கார் பாப்பா. சார் நமஸ்காரம். எப்பமா வந்த? அப்பா வரல? இப்ப வந்துருவாரு. அப்படியா? அம்மா ஆபரேஷன் என்னாச்சு? அம்மா காலமாயிட்டாங்க சார்.
மாலா வா. ஆமா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் தாம தேவை. ஆமா, ஏமா தயங்குற? இயேசுநாதரால மன்னிக்கப்பட்டவதான் மகதலேனா. ஆமா, வாங்க சார். ஆமா, யாரங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? தாலி கட்டுறதுக்கு முன்னால ஒரு பெரிய மனுஷன் வர்றேன்னு சொல்லி இருந்தான். அவனைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் காணோம். ஒருத்தர் வந்து எடுத்து வாங்க வாங்க சம்பந்தி. சீதன பணம் இல்லாம தாலி எப்படியா கட்டுறது? சம்பந்தியாவது காரா பூந்தியாவது. வாக்குவத்திலே மாத்தி கூட்டத்தை உணவு உணவே நீங்கதானே. அப்படி இருக்கும்போது நீங்களே பிரச்சனை எடுத்தா இது என்ன நியாயம்? நியாயமா? நியாயத்தை அந்த ஜான்ட்ட கேளியா? எல்லாரும் கவனமா கேளுங்க. அந்த கொலகாரப்பைய ஜான தூண்டி விட்டு தான் இந்த கல்யாணமே நடக்குது. அவன் மிரட்டலுக்கு பயந்துதான் நான் ஒத்துக்கிட்டேன். மனசார ஒத்துக்கவே இல்லை இந்த கல்யாணத்துக்கு. ஊர் பார்க்க என் மகளை மனவரையில உட்கார வச்சுட்டு மறுபடியும் இந்த ஊர் சிரிக்க என் மகளை மனவரையில இருந்து எந்திரிக்க வச்சிடாது. உங்க கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன், இறக்கம் காட்டுங்க ஐயா. கால்ல விழுந்தா மாத்திரம் கல்யாணம் நடந்துருமா? ஏய் பெரிச்சாளி, உனக்கு பணம் தானே தேவை? எங்க வாத்தியார் என்ன தேடி வந்தப்ப அவரை நான் அரசியலுக்கு பயன்படுத்திக்கிட்டேனே தவிர அவருக்கு எந்த உதவியும் செய்யல. அதுக்கு பரிகாரமா என்னால முடிஞ்ச 10,000 ரூபாய் கொண்டாந்து இருக்கிறேன். இந்தா வாங்கிட்டு கல்யாணத்தை நடத்து. 10,000 வச்சு பட்டாணி சுண்டல் கடை தான் வைக்க முடியும், கல்யாணத்தை நடத்த முடியாது. இந்தாங்க தாத்தா, இந்த கவர்ல 10,000 ரூபாய் இருக்கு. லட்சுமி அக்கா கல்யாணத்துக்கு அப்பா கொடுக்க சொன்னாங்க. குடும்பம் 10 10 20. இந்தாங்க என்னுடைய பங்கு 20,000 ரூபாய். இதையும் சேர்த்து 40,000 ஆகுதுல்ல. இன்னுமா உங்களுக்கு பேராசை? கண்டவன் கொடுக்கறதெல்லாம் என் மகனுக்கு சீதனம் ஆயிடுமா? நீ வேற சொந்தக்காரி ஆயிடலான்னு பாக்குறியா? மாய மூடியா, நீ மட்டும் நம்ம நாணயமா சம்பாதிச்சிட்டியோ? ஊரை கெடுத்து சம்பாதிக்கிறத விட உடலை கெடுத்து சம்பாதிக்கிறது எவ்வளவோ மேல். இது பாவ பணம் இல்லையா? நான் பாடுபட்டு சம்பாதிச்ச பணம். ஒழுங்கா மரியாதைய பணத்தை வாங்கிக்கிட்டு கல்யாணத்தை நடத்து. பாடுபட்டு சம்பாதிச்ச பணம்ன்றதுனால நான் ஒத்துக்கிறேன். அப்படியே 40,000 தானே இருக்கு. அப்பா இடம் அறிவட்டவன என்ன அப்பா சுப்பா வசூலாகிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள என்ன அவசரம்? அப்பா நீங்க மனுஷனே இல்ல. லட்சுமி, இவர் செல்வம் அவன் தாலி கட்ட விரும்பல. வா வா போலாம். ரகு, என்னடா பேசுற? நீங்க செய்யற அநியாயத்தை பேசுறேன். முன்னால இருக்கிறது ஓம குண்டமே தவிர அக்னி குண்டம் இல்லப்பா. இவன் விழறதுக்கு ஐயர முழு பணம் வந்தா தான் முகூர்த்தமே. லட்சுமி உட்காருமா. வாங்க, கல்யாணத்தை எடுத்து வைங்க. சொன்னதே செய்யுங்க. ஏய் தர்மலிங்கம், உன் பையனை மரியாதையா தாலி கட்ட சொல்லு. இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். உன்னை சுத்தி ஒரே போலீஸ், எல்லாம் ஏற்பாடு, ஜாக்கிரதை. நீ ஏண்டா இங்க வந்த? பாஜேஷா, கெட்டு போனவன் தான் ஞானியாக முடியும். நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரத்தை அடிக்க நான் மாட்டிக்கிறது தவிர வேற வழியே இல்லை சார். எப்படியோ லட்சுமி கல்யாணம் நல்லா நடந்தா போதும் சார். தர்மலிங்கம், நீ கேட்ட தொகைக்கு மேலதான் பணத்தை கொடுத்தாச்சே, இவனே கல்யாணத்தை நடத்த வேண்டியதானையா? எப்படியா நடத்துறது? இவன் தலைக்குத்தான் 50,000 விலைன்னு சொன்னாங்களே, அந்த பணம் இன்னும் வந்து சேரலையே. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நான். வாங்க சார், வாங்க சார், வாங்க. நல்ல சமயத்துல வந்தீங்க. இவன் தலையை கேட்டீங்க, கொண்டாந்து ஒப்படைச்சிட்டேன். 50,000 கொடுக்க சொல்லுங்க சார். இவன் தலையை அடமானம் வச்சு என் பொண்ணு கல்யாணம் நடக்க வேண்டாம் சார். முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், மத்தத அப்புறமா பாத்துக்கலாம். கல்யாணத்தையா? சாரே சொல்லிட்டாரு. ஒற்றா மேளத்தை, கற்றா தாலிய. ஓம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம் மாங்கல்ய தாரண முகூர்த்தஸ்து முகூர்த்தோஸ்து பவந்தோ மகாந்தோ நிகண்ணந்தோ. இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட் ஹிம். கமிஷனர் சார், just a minute. சார், may God bless the young couple. That's all I can say. நல்ல காரியம் செஞ்சீங்க. நான் இப்போ ஒரு நல்ல காரியம் செய்ய போறேன். ஆகட்டுங்க. கான்ஸ்டபிள், இவர் கைக்கு விலங்கு போடு. என்னங்க, நான் என்ன கொள்ளையடிச்சனா? ஜஸ்ட் வெயிட் அசே. பிள்ளைக்காரங்களை கூட மன்னிச்சிடலாம், ஆனா சமுதாய விரோதிகளை மன்னிக்க முடியாது.
வரதட்சணை வாங்குறது தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்க வரதட்சணை வாங்கியிருக்கீங்க. அதனாலதான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். ஐயோ வெங்கடேஷா, பாவம் அவர் மேல ஒரு தப்பும் இல்ல, விட்டுடு. நீங்க சும்மா இருங்க சார். எப்படியாவது தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஒவ்வொரு தகப்பனும் நினைக்கிறதுனாலதான் வரதட்சணையுடைய கொடுமையை சட்டத்தால கூட ஒழிக்க முடியல. சார், எஸ், குற்றவாளி அவர் மட்டும் இல்ல, நானும் தான். நாட்டு மக்கள் பேரை சொல்லி பல அநியாயங்களை பண்ணிட்டேன். என்ன மாதிரி ஆட்களால உண்மையான அரசியல்வாதிக்கெல்லாம் கெட்ட பேரு. அதனால ஒரு தடவை என்ன உள்ள அனுப்புங்க, திரும்பி நான் வெளியே வந்துடுறேன். எப்ப நீங்க உங்க தவற உணர்ந்துட்டீங்களோ இனிமே 4 பேர் உங்களை பார்த்து திருந்துவாங்க. கமிஷனர் சார், எஸ், நானும் என் தவற உணர்ந்துட்டேன். வாத்தியாரையா, நீங்க கொடுத்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. அந்த பள்ளிக்கூடத்தை விமரிசையா கட்டி முடிங்க. மேற்கொண்டு பணம் வேணும்னா தர்றேன். சரிதானுங்களா? தேர் யூ ஆர்.